ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 4 mm ஸ்கொயர் க்ளோசி ஸ்டோன் எடுத்திருக்கோம். 2 கலர்ஸில் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பியர் லேஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து கட் பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. 4 கட் பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன கட் பேங்கிள்ஸ் வேணுமோ அந்த கட் பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்மால் ரவுண்டு கோல்டன் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். ஃபெவிக்ரில் கம் எடுத்துக்கோங்க. என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ சில்க் த்ரெட்டை வந்து ஒரு லாங் சைஸ் நோட்டு இல்லைன்னா கேலண்டர் அட்டை எடுத்து ஒரு 30 டைம்ஸ் சுற்றிட்டு கார்னரை கட் பண்ணி பட்டையாக எடுத்து கம் அப்ளை பண்ணி அதை வந்து பேங்கிளோட இன்சைடில் வச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வார்ப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டைமும் வார்ப் பண்ணும்போதும் த்ரெட்டை வந்து லாஸ்ட் வரைக்கும் இழுத்து விட்டு வார்ப் பண்ணணும். அப்போ தான் வந்து பேங்கிள் வந்து நீட்டாக இருக்கும், ஒரு மேடும் பள்ளம் அந்த மாதிரி இல்லாமல். அப்போ தான் ஸ்டோன் வட்டும் போதும் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும், மேடும் பள்ளமுமாக இருந்துச்சுன்னா கீழேயும் உளுந்துரும், கம்மு ஒட்டாது ஸ்டோனில். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வார்ப் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டோன் அப்ளை பண்ணலாம். எந்த இடத்துல ஸ்டோன் ஒட்டுறோமோ அந்த இடத்துல மட்டும் கம் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்மால் கோல்டன் ஸ்டோன், நெக்ஸ்ட்டு பிங்க், நெக்ஸ்ட்டு ஸ்மால் கோல்டன் ஸ்டோன், அடுத்து க்ரீன், பிங்க், க்ரீன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டிட்டு வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன் ரெடி ஆயிரும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பேங்கிள்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.